உண்மையிலேயே நீங்க கிரேட் சார். நேற்று நைட்டு செக்யூரிட்டிக்கு ஃபோன் பண்ணப்ப வீட்டோட ஓனர் இருக்காரு, அவர் எப்போ போவாருன்னு தெரியல, அவர் ஃபாரின் போனோன்னு சொல்ற, அதுக்கப்புறம் வாங்கன்னு செக்யூரிட்டி கட் பண்ணிட்டாரு. நீங்க சொன்னதால செல்வத்துக்கு இந்த வீட்டோட அட்ரஸை வேற கொடுத்துட்டோம். திடீர்னு வந்துட்டா என்ன பண்றதுன்னு பயந்துட்டே தான் உங்களுக்கு ஃபோன் பண்ணேன். இப்படி ஏதாவது சொதப்பல் நடக்கும் தான் நானே களத்தில் இறங்கினேன். இந்த வீட்டோட ஓனர் சர்க்கிள்ல இருந்து பிசினஸ் விஷயமா மும்பை போறதா நான் கேள்விப்பட்டேன். இந்த விஷயம் அந்த செக்யூரிட்டி கூட தெரியாது. அவர் நைட்டு மும்பை போனதும் செக்யூரிட்டிக்கு ஃபோன் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் உங்களை நான் இங்கே நைட்டோட நைட்டாக ஷிஃப்ட் பண்ணேன். உங்கள் கல்யாணத்தை எப்படியாவது நடத்தி ஆகணும். அதுக்கு நான் சென்னையில் இருக்கிறது தான் சரின்னு அதிகாலையிலே கிளம்பி நான் இங்கே வந்துட்டேன். நீங்க நேர்ல வந்தது நல்லதா போச்சு சார். அந்த செல்வமும் மகாவும் இப்படி காலையிலேயே வந்து நிப்பாங்க நான் எதிர்பார்க்கவே இல்லை சார். ஆமாங்க சார், இதோ இந்த ஆளு காலையிலே சரக்குப்பட ஆரம்பிச்சிட்டான். கல்யாண மாப்பிள்ள இந்த தூங்கு மூஞ்சி ஹால்லே படுத்து தூங்கிட்டு இருக்கான். இந்த அம்மா அதிகாலையிலேயே பிரியாணிக்கு ஆர்டர் போட்டுருவாங்க. நானும் டாய்லெட் சுத்தம் பண்றேன்னு மாப்பும் கையுமா இருந்திருப்பேன். நல்ல வேலை நீங்க வந்து உஷார் பண்ணிட்டீங்க. அப்பதான் ரெடி ஆகுறோம், காலிங் பெல் அடிக்குது. மகாவும் செல்வமும் திடீர்னு வந்து நிக்கிறாங்க. இவ்வளவு சீக்கிரம் வருவாங்கன்னு எங்களுக்கு எப்படி தெரியும்? மகா பயங்கரமான ஆளு. அவங்கள பத்தி தெரிஞ்சதுனால தான் நீங்க சொதப்பறதுக்கு முன்னாடி நான் இங்க வந்தேன். அங்க பாத்தீங்களா சார், அவங்க வரப்ப இந்த ஆளு சரக்கு அடிச்சிட்டு இருந்தாரு. அவங்க வந்துட்டாங்கன்னு நீங்க பார்த்து சொன்ன உடனே அவசர அவசரமா எல்லாத்தையும் மறைச்சு வச்சுட்டு வந்து நிக்கிறோம். நல்ல வேலை சார், கிச்சனுக்குள்ள கூட்டு போகும்போது திடீர்னு கபோர்டு ஓபன் ஆகி எல்லா சரக்கு பாட்டிலும் தெரிஞ்சிருச்சு. நல்ல வேலை அவங்க மட்டும் பாத்துருந்தாங்க, மொத்தமும் போயிருக்கும். அவங்க பாக்குறதுக்கு முன்னாடி நான் அப்படியே க்ளோஸ் பண்ணிட்டேன் சார். எப்படியோ சார், நம்ம அனுப்புன அட்ரஸ், அந்த அட்ரஸ்ல இருக்கிற இந்த பங்களா வீடியும் பார்த்துட்டு மகா செல்வத்துக்கும் என் மேல நம்பிக்கை வந்திருக்கும்ல, அப்படிதானே? அப்படின்னு செல்வம் வேணா நம்பலாம். ஆனா மகா இந்த வீட்டையும் உங்க நடிப்பையும் பார்த்து அவ்வளவு சீக்கிரமா நம்பிட மாட்டாங்க. என்ன சார் சொல்றீங்க? இங்க இருந்து போனவங்க அப்படியே கிளம்பி போயிடுவாங்கன்னு நினைச்சீங்களா? இங்க இருந்து வெளியே போனவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா? என்ன பண்ணுவாங்க தெரியல, யோசிச்சு வைங்க. என்ன தெரியல. யோ கம்முனு, எனக்கு மட்டும் எப்படி தெரியும்? சும்மா இருயா. என்னம்மா யோசிக்கிற? நாம பார்த்த வரைக்கும் எல்லாமே பெர்ஃபெக்ட்டா தான் இருக்கு. ஆமா, ரொம்ப பெர்ஃபெக்ட்டா இருக்கு. ஆனா சொல்லி வச்ச மாதிரி பெர்ஃபெக்ட்டா இருக்கு. இந்த சினிமாவுல ரெடி ஆக்ஷன் சொன்னது நடிப்பாங்கல்ல, அந்த மாதிரி நம்மள பார்த்ததும் எல்லாருமே ரொம்ப அருமையா நடிச்ச மாதிரி எனக்கு தோணுது. என்ன மகா, எல்லாத்தையுமே சந்தேகத்தோட தான் பாக்குற. அதனால தான் உனக்கு அப்படி தோணுது. நீ ஆசைப்பட்டபடி எல்லா வகையிலையும் விசாரிச்சிட்டோம், நேர்லயும் வந்து பார்த்துட்டோம். அப்படியும் திருப்தி இல்லைன்னா எப்படி மகா? சரி சொல்லு, இப்ப என்ன பண்ணலாம்? மகா, மகா எங்க போற? மகா. அக்கா சொல்லுமா. அந்த வீடு. ஓ அதுவா, காரக்குடி அழகப்பன் ஐயாவோட வீடு. அப்போ அந்த வீட்ல இருக்கிறவங்க அவங்கள கேக்குறீங்களா? 2 வருஷத்துக்கு முன்னாடி தான் ஒரு துபாய் குடும்பம் அந்த வீட்டை வாங்கினாங்கம்மா. ஏமா கேக்குறீங்க? இல்ல, சும்மாதான். அவங்கெல்லாம் இங்கதான் இருக்காங்களா? எப்பவும் இருக்க மாட்டாங்கம்மா, லீவுக்கு வருவாங்க. 2 வாரம் மிஞ்சி போச்சுன்னா 1 மாசம் தான் தங்குவாங்க, அவ்வளவுதாம்மா. அதுக்கப்புறம் அவங்க கிளம்பி போயிடுவாங்க. அந்த வீடு எப்பவும் பூட்டியே தாம்மா இருக்கும். அக்கா, உங்களுக்கு அந்த ஃபேமிலியை பத்தி ஏதாவது தெரியுமா? ஏன் தெரியாது?
இந்த தெருவில் இருக்கிறவங்க எல்லாருமே பெரிய பணக்காரங்க. யாரும் கேட்டையே திறக்க மாட்டாங்க. வீட்டு கதவை பூட்டியே வச்சுப்பாங்க. கார்லயே போவாங்க, கார்லயே வருவாங்க, யாரையும் கண்டுக்கவே மாட்டாங்க. ஆனா அவங்க அப்படி இல்லை. இங்க அக்கம் பக்கத்துல எல்லார் கூடயும் சகஜமா பழகுவாங்க, நல்லா பேசுவாங்க. தங்கமான குடும்பம். அவங்க பையன் துபாயில வேலை பார்க்கறதா சொன்னாங்க. ஒரு 2 தடவை தான் நான் பார்த்திருப்பேன். அமைதியான அடக்கமான பையன். போறதும் தெரியாது, வர்றதும் தெரியாது. இந்த வருஷம் அவங்க பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு அந்த அம்மா பேசிட்டு இருந்தப்ப நான் கேட்டேன். ஆமா, நீங்க எதுக்கு அந்த தம்பியை பத்தி விசாரிக்கிறீங்க? உங்க வீட்டுல ஏதாவது பொண்ணு இருக்கா? அப்படி இருந்தா தாராளமா கொடுங்க. நான் பார்த்த வரைக்கும் அவங்க நல்ல குடும்பம். பையனும் நல்ல பையன். சரிண்ணே, Thanks, ரொம்ப sir. நன்றி. ஓகே, நாங்க வரோம். சரி, போயிட்டாங்க. மகா, இன்னும் என்ன யோசனை? ஒருத்தங்களை சந்தேகப்படலாம். எல்லாமே சரியா இருக்குங்கிறதுனால சந்தேகப்பட்டா என்ன பண்றது மகா? நீ பயப்படுற மாதிரி எதுவும் நடக்காது. இங்க பாரு, கோகிலாவுக்கு எல்லாமே நல்லதாவே நடக்கும். ம், வா போலாம். என்னடா அவங்க இங்க வந்து நம்மளை பத்தி வேற வேணும். கேட்டு காய்கறி கடையில உங்களை பத்தி விசாரிச்சிருக்காங்க, அதானே உங்க டென்ஷன்? அதுவும் சார், நாங்க மிட் நைட்ல தான் இங்கேயே வந்தோம். எங்களை பத்தி இங்க இருக்க யாருக்குமே தெரியாது. அப்போ மகாவுக்கும் செல்வத்துக்கும் இந்த வீடு என்னோடது இல்லைன்னு தெரிஞ்சிருச்சுன்னா? அது எப்படி தெரியும்? என்னென்ன உங்களை மாதிரி கூலிக்கு வேலை பார்க்குறவன்னு நினைச்சீங்களா? எனக்கு உங்களை பத்தியும் தெரியும், மகாவை பத்தியும் தெரியும். இந்த ஏரியால இவங்க எங்க போய் விசாரிச்சாலும் இந்த வீடை உங்க வீடுன்னு தான் சொல்லுவாங்க. அதுக்கான வேலைகளை நான் மலேசியாவில் இருக்கும்போதே பார்த்துட்டேன். சூப்பர் சார். நீங்க வரலனா அந்த மகா கிட்ட சிக்கிருப்போம். இந்த ப்ராஜெக்டே மொத்தமா கொலாப்ஸ் ஆயிருக்கும். எங்களுக்கு பெத்த ஹெல்ப் சார் இது. ரொம்ப தேங்க்ஸ் சார். உங்களுக்கு ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கோம் சார். ஏன் சார், எங்களுக்கு வழியை வந்து இவ்வளவு உதவி பண்றீங்களே, இது எதுக்காக பண்றீங்க? ஒருவேளை உங்களுக்கும் மகாவுக்கும் ஆகாதா?